அளவுக்கு பஞ்சமே இல்லாம இடியும் நிலமா முடிவுக்கு வந்திருக்கு குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மேட்ச். என்ன நடந்திருக்கு இந்த மேட்ச்ல அப்படின்றத பத்தி டீடைலா பார்க்கலாம். இன்னைக்கு ஸ்பெஷலான சண்டே அப்படிங்கிறதுனால மொத்தமா ரெண்டு மேட்ச். முதல் மேட்ச்ல தான் குஜராத் டைட்டன்ஸும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் ஐபிஎல் தொடரோட 45வது லீக் போட்டியில மோதினாங்க. இந்த போட்டியானது அகமதாபாத் மைதானத்தில் தொடங்குச்சு. ஐபிஎல் தொடரோட செகண்ட் ஹாஃப்ல ஆர்சிபியோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சிறப்பா இருக்கு அப்படினே சொல்லலாம். ஆர்சிபி பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல மொத்தமா 9 போட்டிகள்ல விளையாடி 2 போட்டியில மட்டும் வின் பண்ணி 4 புள்ளிகளோட புள்ளிப்பட்டியல கடைசி இடத்துல இருந்தாங்க. குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்தளவுக்கு 9 போட்டிகள்ல 4 வெற்றிகளை பதிவு பண்ணி 8 புள்ளிகளோட புள்ளிப்பட்டியல 7ஆம் இடத்துல இருந்தாங்க. இதனால இந்த போட்டி மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில ஆர்சிபி கேப்டனான ஃபாப் டு பிளேசி டாஸ் வின் பண்ணாரு, பவுலிங் சூஸ் பண்ணாரு. அதற்கேத்த பலன் ஆரம்பத்திலேயே சிறப்பா கிடைச்சது. தொடக்க வீரர் விருத்திமான் சாகா 4 பந்துகள் 5 ரன்கள் எடுத்து வெளியேறினாரு. கேப்டன் சுப்மன் கில் 19 பந்துகளை 16 ரன்கள் எடுத்து நடைய கட்ட 45 ரன்கள் எடுக்கிறதுக்குள்ளேயே குஜராத் அணி 2 விக்கெட் எடுத்துட்டாங்க. பயங்கரமா தடுமாறினாங்க. அந்த ஒரு நேரத்துல தான் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. 2 தமிழக வீரர்களான சாய் சுதர்சனும் ஷாருக் கானும் கொஞ்சம் பொறுமையா தொடங்கினாலும் கூட அதிரடியில மிரட்ட ஆரம்பிச்சாங்க. குறிப்பா ஷாருக் கான் சிக்ஸர்ல தெறிக்க விட்டாரு. சிறப்பா ஆடி அரசதம் கடந்தாரு. இவங்களோட விக்கெட்டை வீழ்த்த ஆர்சிபி பயங்கரமா போராடினாங்க. ஒரு வழியா ஷாருக் கான் விக்கெட்டை பறி கொடுத்தாரு. மொத்தமா 30 பந்துகள் 58 ரன்கள் எடுத்திருந்தாரு. அதுல 5 சிக்ஸர்களையும் 3 பவுண்டரியும் விளாசி இருந்தாரு. பட் அதுக்கப்புறம் விக்கெட்டை வீழ்த்தவே முடியல. உள்ள வந்தாரு கில்லர் மில்லர் டேவிட் மில்லர். சாய் சுதர்சனோட பார்ட்னர்ஷிப் போட்டாரு. இவங்க 2 பேருமே ஆர்சிபி பந்து வீச்ச கடைசி கட்டத்தில் செதற அடிச்சாங்க. இதனால குஜராத் டைட்டன்ஸ் ஸ்கோர் டக்குன்னு உயர தொடங்குச்சு. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள குஜராத் டைட்டன்ஸ் அணி 200 ரன்கள் எடுத்திருந்தாங்க. 3 விக்கெட் மட்டும் தான் இழந்திருந்தாங்க. ஒன் டவுன் வந்த சாய் சுதர்சன் கடைசி வரைக்கும் களத்துல இருந்து மொத்தமா 49 பந்துகள்ல 84 ரன்கள் எடுத்திருந்தாரு. அதுல 4 சிக்ஸர்களையும் 8 பவுண்டரியும் விளாசி இருந்தாரு. டேவிட் மில்லரை பொறுத்தளவுக்கு 19 பந்துகள்ல 26 ரன்கள் எடுத்திருந்தாரு. அதுல 1 சிக்ஸரையும் 2 பவுண்டரியும் விளாசி இருந்தாரு. ஆர்சிபி பந்து வீச்ச பொறுத்தளவுக்கு ஸ்வப்னில் சிங், முகமது சிராஜ், கிளென் மேக்ஸ்வெல் தலா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. 201 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்புறாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி. தொடக்க வீரர்களா உள்ள வந்தாங்க தி கிங் விராட் கோலியும் கேப்டன் ஃபாப் டு பிளஸியும். ஃபாப் டு பிளஸி அதிரடியா தொடங்கினாரு. பட் பெரிய இன்னிங்ஸ் ஆட முடியல. 12 பந்துகள்ல 24 ரன்கள் எடுத்து வெளியேற வழக்கம் போல விராட் கோலி கிளாஸா மாசா சிறப்பா ஆட ஆரம்பிச்சாரு. இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல வில் ஜாக்ஸ் மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சீக்கிரமா அவருக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் சொல்லிட்டு இருந்தாலும் கூட சில போட்டிகளுக்கு அப்புறம் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. பட் அதையுமே அவர் பயன்படுத்திக்கல. ஆனா இந்த ஒரு மேட்ச்ல மனுஷன் வேற ரகம் அப்படின்னு தான் சொல்லணும். அதிரடியில சும்மா மிரட்டி எடுத்துட்டாரு விராட் கோலி வில் ஜாக்ஸ். குஜராத் பந்து வீச்சுல 4வது திசையில செதற அடிச்சாங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஸ்கோர் டக்குன்னு உயர தொடங்குச்சு. அற்புதமா அதிரடி ஆடின விராட் கோலி சிறப்பான அரசதம் கடந்தாரு. இன்னொரு பக்கம் வில் ஜாக்ஸ் பத்தி சொல்ல வார்த்தையே இல்ல. எதனால ஆர்சிபி ரசிகர்கள் அவர் சீக்கிரம் கிளம்பிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களோ அது ஏன் அப்படிங்கிறது இந்த ஒரு மேட்ச்ல தெரிஞ்சிருக்கும். வில் ஜாக்ஸ் அடிச்சது எல்லாமே சிக்ஸா பறந்துகிட்டு இருந்துச்சு. இவங்க 2 பேர்த்து பார்ட்னர்ஷிப்பை குஜராத் டைட்டன்ஸால உடைக்கவே முடியல. வில் ஜாக்ஸ் 50 ரன்ல கடந்து சிறப்பா ஆட குஜராத் டைட்டன்ஸ் கேப்டனான சுப்மன் கில்ல பொறுத்தளவுக்கு பவுலிங் சேஞ்சஸ், ஃபீல்டிங் சேஞ்சஸ் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாரு. பட் வில் ஜாக்ஸை கட்டுப்படுத்தவே முடியல. மேட்சை ஒன் சைடாவே கொண்டு வந்துட்டாங்க. வில் ஜாக்ஸ் இந்த மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போக கூடாது, ஒரு 16 ஓவர்ல முடிக்கணும் அப்படின்ற மாதிரி வெறித்தனமா ஆடினாரு. 94 ரன்ல வில் ஜாக்ஸ் இருக்கும் போது இந்த மேட்ச் ஆனது டிரா ஆகிருச்சு. எப்படியாச்சும் செஞ்சுரி அடிப்பாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு அதிகமாவே இருந்துச்சு. அடிச்சாருங்க அபாரமான 6. ஆர்சிபி மேட்சையும் வின் பண்ணாங்க. வில் ஜாக்ஸ் அவரோட செஞ்சுரியும் பதிவு பண்ணியிருக்காரு. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வெறும் 16 ஓவர்களே 206 ரன்கள் எடுத்துட்டாங்க. ஒரே விக்கெட் இழப்புக்கு. விராட் கோலி வில் ஜாக்ஸ் பார்ட்னர்ஷிப்பை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 150 ரன்கள் கடந்து போனது. கடைசி வரைக்கும் களத்தில் இருந்த விராட் கோலி 44 பந்துகளை 70 ரன்கள் எடுத்திருந்தாரு. அதுல 3 சிக்ஸர்களையும் 6 பவுண்டரியும் விளாசி இருந்தாரு. வில் ஜாக்ஸை பொறுத்தளவுக்கு வெறும் 41 பந்துகள்ல 100 ரன்கள் எடுத்திருந்தாரு. அதுல 10 சிக்ஸர்களையும் 5 பவுண்டரியும் விளாசி இருந்தாரு. இதனால ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இந்த போட்டியில 9 விக்கெட் வித்தியாசத்துல அபார வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வெற்றியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆர்சிபி ரசிகர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. ஐபிஎல் தொடரோட செகண்ட் ஹாஃப்ல சிறப்பா கம்பேக் கொடுத்திருக்காங்க. இன்னமும் அடுத்தடுத்த போட்டிகள் ஆர்சிபி அணி வின் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாவே பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். சரி, ஓகே, நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிரான ஆர்சிபியோட வெற்றி எப்படி இருந்துச்சு, குறிப்பா வில் ஜாக்ஸோட அபாரமான செஞ்சுரி எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை